முதல்வர் என் குருநாதர் மு. மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஜாதகத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிவர்த்தனையாகும் கிரகங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம்ங்க. இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்ப மேச லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருங்க. ம் ச சந்திரன் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரம். அப்ப மேச லக்னத்துல பிறந்து, மூல நட்சத்திரம் தனுசு ராசியில ஒரு குழந்தை ஜனனம் ஆயிருக்குதுங்க. இப்போ சந்திரன் எங்க இருப்பாருன்னா, தனுசுல இருப்பாருங்க. அப்ப மூல நட்சத்திரம்னா தனுசுல தான் சந்திரன் இருப்பாருங்க. அப்ப அது வளர்பிறை சந்திரனா வச்சுக்கங்க. அந்த குழந்தை ஐப்பசி மாசம் பிறந்திருக்குதுன்னு வச்சுக்கங்க. அப்ப அது வளர்பிறை சந்திரன். நீங்க சிம்மத்தில வச்சு பார்த்தாலும் அது வளர்பிறை சந்திரன் தான். அதனால நம்ம அந்த வளர்பிறை சந்திரனா அவருக்கு வந்திருக்காரு. அப்ப மேச லக்னத்துக்கு 4 கூடியவரு நல்லவர் அவருங்க. அந்த ஜாதகத்துக்கு நல்லவர். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிவர்த்தனை பத்தி எப்படி நீங்க எடுத்துக்கணும்னா, இந்த க சந்திரன் தனுசுல போய் குருவோட வீட்ல உட்காந்துக்கிட்டு, இந்த 9 கூடிய குருவும் விரையாதிபதியான குரு என்ன பண்றாருன்னா, சந்திரனோட வீட்ல உட்கார்றாருன்னு வச்சுக்கங்க. அப்ப லக்னத்துக்கு 4ல சந்திரனோட வீடான கடகத்துல உட்கார்ந்துகிட்டாரு. அப்போ கடகத்துல உட்கார்ந்திருக்கிறாரு சந்திரன். சந்திரனோட வீட்ல குரு உட்கார்ந்து, குருவோட வீட்ல சந்திரன் உட்கார்ந்தா 2 பேரும் பரிவர்த்தனை ஆகுவாங்க. அப்ப சந்திரன் ஆட்டோமேட்டிக்கா 4ஆம் இடமான கடகத்துக்கு போயிருவாருங்க. குரு 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. இதுதான் பரிவர்த்தனை ஆகுறதுங்க. அப்போ 4ல சந்திரன் திக்பலம் எடுத்துருவாருங்க. லக்னத்துக்கு 4ல சந்திரன திக்பலம் எடுத்துக்குவாரு. அதே மாரி குரு 9ஆம் இடத்துல தர்ம பாக்கியாதிபதியா மாறி பரிவர்த்தனையாகும் கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட சொந்த வீட்ட அமைப்பு புடிச்சுக்குமுங்க. அப்ப பரிவர்த்தனையாகும் கிரகங்கள் தன் வீட்டை அபிவிருத்தி பண்ணிருங்க. அபிவிருத்தி பண்ணிரும். நல்ல விமோசனம் பண்ணிருங்க அந்த ஜாதகக்காரருக்கு. அப்ப சந்திரனோட வீட்ல குரு, குருவோட வீட்ல சந்திரன் உட்கார்ந்து 2 பேரும் பரிவர்த்தனை ஆகுனாங்கன்னா, 4ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம், வீடு, வாகனம், வண்டி, நிலம், பூமி எல்லாம் உயருங்க. 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தாருன்னா, பரிவர்த்தனையாகி உட்கார்ந்தாருன்னா, தர்மஸ்தானம், தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் சம்பாதிக்கிற யோகம் அருமையா இருக்குங்க. இதுதான் பரிவர்த்தனையாகுங்கிறவங்களுக்கு உண்டான தன்மைங்க. இப்படி பரிவர்த்தனை ஆச்சுன்னா, அவங்க அவங்க சொந்த வீட்ட அவங்கவங்க புடிச்சுக்குவாங்க. வணக்கம்.